ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோ அக்டோபர் 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சர்வதேச முதியோர் தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ், அக்டோபர் 1. முதலாவது உலக அஞ்சல் அட்டை தினம், வேர்ல்டு போஸ்ட் கார்ட் டே. இது இப்போ தான் ஃபஸ்ட்டாக கொண்டாடுறாங்க. இதுவும் அக்டோபர் 1. முதலாவது உலக அஞ்சல் அட்டை தினம் அக்டோபர் 1. சர்வதேச காபி தினம் அக்டோபர் 1. உலக சைவ உணவு தினம், வேர்ல்டு வெஜிடேரியன் டே, அக்டோபர் 1. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம், பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், அக்டோபர் 1 முதல் 31ஆம் தேதி வரை. சர்வதேச அகிம்சை தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அக்டோபர் 2. மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை தான் சர்வதேச அகிம்சை தினமாக அனுசரிக்க. உலக பண்ணை விலங்குகள் தினம், வேர்ல்டு டே ஃபார் ஃபார்ம்டு அனிமல்ஸ், அக்டோபர் 2. சர்வதேச ஆசிரியர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ் டே, அக்டோபர் 5. இந்தியாவில் ஆசிரியர்கள் தினம் செப்டம்பர் 5. சர்வதேச ஆசிரியர்கள் தினம் அக்டோபர் 5. உலக வாழ்விட தினம், வேர்ல்டு ஹேபிடன்ட் டே, அக்டோபர் 5. தேசிய வனவிலங்குகள் வாரம், நேஷனல் வைல்ட் லைஃப் வீக், அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை. கங்கை நதி டால்ஃபின்கள் தினம், கங்கா ரிவர் டால்ஃபின் டே, அக்டோபர் 5. நாட்டிலேயே முதன்முறையாக தனியார் பங்களிப்புடனான செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி 7 மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30/9/2020 அன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1/10/2020 அன்று தொடங்கி வைத்தார். அதிவிரைவு ரோந்து கப்பலான கனகலதா பருவா கடலோர காவல் படையில் 30/9/2020 அன்று மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் உள்ள கப்பல் கட்டுமான தளத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வின் போது சேர்க்கப்பட்டது. இந்த கப்பலோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கனகலதா பருவா. ஒளியை விட படமடங்கு வேகத்தில் செல்லும் அதிநவீன பிரமோஸ் ஏவுகணையை இந்தியா 30/9/2020 அன்று ஒடிசாவில் பாலசூரில் கடற்கரையில் உள்ள ஒருங்கிணைந்த ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதித்தது. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் என்ற கூட்டு நிறுவனத்தை உருவாக்கியுள்ளன. அம்பேத்கர் சமூக கண்டுபிடிப்பு மற்றும் அடைவுகால திட்டத்தை அம்பேத்கர் சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் மத்திய சமூக நீதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் சமூக கண்டுபிடிப்பு மற்றும் அடைவுகால திட்டத்தை மத்திய சமூக நீதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மாஸ்கோ 5 அம்ச உடன்பாட்டை அமல்படுத்துவது பற்றி இந்தியா சீனா இடையே ராஜ்ய ரீதியிலான புதிய சுற்று பேச்சுவார்த்தை 30/9/2020 அன்று நடைபெற்றது. குவைத்தின் புதிய மன்னராக ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சபா பொறுப்பேற்றுள்ளார். குவைத்தின் புதிய மன்னராக ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சபா பொறுப்பேற்றுள்ளார். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் ரூபாய் 40 லட்சம் கோடி. அஜய்குமார் பல்வா குழு, அஜய்குமார் பல்லா கமிட்டி அனைத்து சீன அந்நிய முதலீட்டு திட்டங்களையும் ஆராய இந்திய அரசு ஒரு ஆய்வுக்குழுவை உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா தலைமையில் 1/10/2020 அன்று அமைத்துள்ளது. இது இந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, அனைத்து சீன அந்நிய முதலீட்டு திட்டங்களையும் ஆராய இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட குழு தான் அஜய்குமார் பல்லா குழு. இந்தியா ஓமன் இடையே சிறப்பு விமானங்களை இயக்குவதற்கான இருதரப்பு விமான சேவை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையில் 75வது கூடுகை 75th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி செப்டம்பர் 15 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை தினங்களில் நாம் விரும்பும் எதிர்காலம், ஐநா நமக்கு தேவையானது, பன்முகத்தன்மைக்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துதல் என்ற மையக்கருத்துடன் இணைய வழியில் நடைபெற்றது. ஆங்கிலத்தில் த ஃபியூச்சர் வி வாண்ட், த யூஎன் வி நீட், reaffirming our collective commitments to multilateralism
லேட்ரலிசம் என்ற மையக்கருத்துடன் இணைய வழியில் நடைபெற்றது. 75வது கூடுகை, யுனைடெட் நேஷனோட 75வது கூடுகை. இந்தியா 100 படுக்கை கொண்ட புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் 22,000 இருக்கைகள் கொண்ட கிரிக்கெட் மைதானத்தை மாலத்தீவு நாட்டின் ஹொல்ஹொமேல் என்னும் இடத்தில் 800 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் கட்ட உள்ளது. கம்போடியாவுக்கான இந்திய தூதராக தேவயானி கோபரகடே நியமிக்கப்பட்டுள்ளார். கம்போடியா நாட்டுக்கான இந்திய தூதராக தேவயானி கோபரகடே நியமிக்கப்பட்டுள்ளார். உலகின் முதல் சிறுகோள் சுரங்க ரோபோவை ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட் மினி ரோபோட் நவம்பர் 2020 செலுத்தவுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. தமிழக மீனவர்களுக்கான கிசான் கிரெடிட் கார்டு கடன் திட்டத்தை கிசான் கிரெடிட் கார்டு லோன் ஸ்கீம் ஃபார் ஃபிஷர்மேன் இன் தமிழ்நாடு இந்தியன் வங்கி 1/10/2020 அன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. 4வது உலக பெண்கள் மாநாடு பீஜிங் 25 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் FWCW பெய்ஜிங்கில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் ஸ்மிருதி இரானி 1/10/2020 அன்று இணைய வழியில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். ஆயுஷ் கிரெடிட் திட்டம் ஆயுஷ் துறையில் உள்ள இடைவெளிகளை நிரப்பவும் பல்வேறு முக்கிய சுகாதார தொழில்நுட்ப திட்டங்களை செயல்படுத்தவும் ஒட்டுமொத்த துறைக்கும் விரிவான தகவல் தொழில்நுட்ப முதுகெலும்பை உருவாக்குவதற்கும் 2018 ஆயுஷ் கிரெடிட் திட்டம் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் நடைபெறும் வைபவ் வைஷ்விக் பாரதிய விக்ஞான் சமிட் 2020 என்னும் கல்வி மேம்பாடு தொடர்பான உச்சி மாநாடு 2/10/2020 அன்று தொடங்கி 30/10/2020 வரை நடைபெறுகிறது. இது வருங்க வைபவ் 2020 சம்மிட் வந்து 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா 1 போயிங் 777-300ER விமானம். இது ஒரு விமானத்தோட பெயரு. இது எதற்காகனா குடியரசுத் தலைவர், பிரதமர் போன்றவர்கள் பயணிக்க நவீன பாதுகாப்பு அமைச்சர்களுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்தியா 1 போயிங் 777-300ER விமானம் விவிஐபிகளை பாதுகாக்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் மூலம் ஆலோசனையின் பேரில் உருவாக்கப்பட்டுள்ளது. போங்கோ சாகர் என்ற பெயரில் இந்திய வங்கதேச நாடுகளின் கடற்படைகளின் கூட்டு இராணுவ ஒத்திகை 30/10/2020 முதல் 3 நாட்களுக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நடைபெறுகிறது. போங்கோ சாரா வந்து இந்திய வங்கதேசத்துக்கான கடல் கூட்டு பயிற்சி தான். இது கூட்டு இராணுவ ஒத்திகை. மகாத்மா காந்தி 151வது பிறந்த நாளையொட்டி 41 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் 6 பள்ளி பேருந்துகள் ஆகியவற்றை நேபாள நாட்டிற்கு இந்தியா நன்கொடையாக அளித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ISRO தனது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான சுக்ரயான் 1 திட்டத்தை பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஆய்வுகளுக்கான தேசிய மையத்துடன் CNES நேஷனல் சென்டர் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் பிரான்ஸ் இணைந்து 2025ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்த உள்ளது. இந்த ஏவுகணையின் பேர் வந்து சுக்ரயான் 1. எந்த கிரகத்தை ஆராயனா வெள்ளி கிரகத்தை ஆராய ISRO பிரான்சுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய அறக்கட்டளையின் காந்தி விருது 2020 வந்து ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினர் சஞ்சய் சிங்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்தச் சட்டம் 2020 ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 செப்டம்பர் 29, 2020 முதல் நடைமுறைக்கு வருகிறது. சுனிதி சுப்பீரியர் நியூ ஜெனரேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங் இனிஷியேட்டிவ் சுனிதி என்ற பெயரில் தகவல் தொழில்நுட்ப சார்ந்த திட்டத்தை நிலக்கரி சுரங்க வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் கோல் மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்
ஆர்கனைசேஷன் CMPFO தொடங்கியுள்ளது. இந்த சுநிதி திட்டத்தை தொடங்கினது எந்த அமைப்புனா CMPFO, கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். பழங்குடியினர் இந்தியா மின் சந்தை ட்ரைப்ஸ் இந்தியன் மார்க்கெட் பிளேஸ் என்ற பெயரில் இந்தியாவின் மிகப்பெரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் கரிம பொருட்கள் ஆன்லைன் சந்தையில் அக்டோபர் 2, 2020 அன்று மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சர் அர்ஜுன் முண்டா தொடங்கி வைத்தார். RAISE ரைஸ் 2020 என்ற பெயரில் உலக அளவிலான செயற்கை நுண்ணறிவு கூடுகையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் பிரதமர் மோடி அவர்கள் இணைய வழியில் 5/10/2020 அன்று தொடங்கி வைத்தார். சௌர்யா ஏவுகணையின் சௌர்யா மிசைல் புதிய பதிப்பை 3/10/2020 அன்று இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இந்தியாவின் முதல் விலங்குகள் ஓடுபாதைகள் அனிமல் ஓவர் பாசஸ் டெல்லி மும்பை அதிவேக நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் விலங்குகள் ஓடுபாதைகள் இது அனிமல் ஓவர் பாசஸ் டெல்லி மும்பை அதிவேக நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டம் காரணமாக 99% இந்திய நகரங்களில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லை என்பது, ஒருவர் கூட திறந்தவெளியில் இயற்கை உபாதைகளை கழிப்பது இல்லை என்றும் சமீபத்திய ஆய்வுகளின்படி தெரிய வந்துள்ளது. உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை இமாச்சல பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 3/10/2020 அன்று திறந்து வைத்து நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தார். அலெக்ஸ் புயல் பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதிகள் மற்றும் இத்தாலியின் வடமேற்கு பகுதிகளை அலெக்ஸ் என்ற சக்தி வாய்ந்த புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கல்பனா சாவ்லா விண்கலம் 2/10/2020 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. எந்த நாட்டு சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அமெரிக்காவில் குடியேற தடை விதிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக எண்ணெய் கசிந்து வருவதை கண்காணிக்க இந்தியாவும் பிரான்சும் கடல் கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் திரளை அனுப்பியுள்ளன. கன்ஸ்டெல்லர்ஸ் ஆஃப் மேரிடைம் சர்வைலன்ஸ் சேட்டிலைட் இராணுவ விமான உதிரி பாகங்கள் உட்பட ரூபாய் 660 கோடி பெறுமான உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்க இராணுவ தலைமை செயலகமான பென்டகன் ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்று நோபல் பரிசு ஆல்டர்னேட்டிவ் நோபல் பிரைஸ் என்று அழைக்கப்படும் ரைட் வாழ்வாதார விருது 2020 பெலாரஸின் அலெக்ஸ் பியாலியாஸ்கி, ஈரானின் நஸ்ரின் சோட்டடே, அமெரிக்காவின் பிரைன் ஸ்டீவன்சன் மற்றும் நிராகுவேவை சேர்ந்த லோட்டி கன்னிங்ஹாம் ஆகிய 4 சமூக செயல்பாட்டாளர்களுக்காக அவர் தம் சமத்துவம், ஜனநாயகம், நீதி மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றுக்கான பங்களிப்புக்காக ரைட் வாழ்வாதார விருது ஃபவுண்டேஷன் வழங்கியுள்ளது. யார் யாருக்கு இந்த 4 பேருக்கு வழங்கியுள்ளது ரைட் வாழ்வாதார விருது 2020? யார் யாருக்குன்னா அலெக்ஸ் பியாலட்ஸ்கி, ஈரானில் சேர்ந்த நஸ்ரின் சோட்டடே, அமெரிக்காவை சேர்ந்த பிரையன் ஸ்டீவன்சன் மற்றும் நிராகுவேவை சேர்ந்த லோட்டி கன்னிங்ஹாம் அவங்க 4 பேருக்கும் ரைட் லைவ்லிஹுட் அவார்ட் 2020 வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளவை நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் செயல்பாட்டு விருது 2020 யுனைடெட் நேஷன் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் UNSDG ஆக்ஷன் அவார்ட் 2020 ஒருங்கிணைப்பு கூட்டு நடவடிக்கை மற்றும் முழுமையான தீர்வு அணுகுமுறை தொழில் பிரிவுகளுக்கான விருது இந்திய தொழிற்சாலைகள் கூட்டமைப்பு ஃபவுண்டேஷன் மற்றும் தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு வங்கி ஆகியவை வென்றுள்ளன. இந்த விருது ஐநா வளர்ச்சி திட்டம் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் புரோகிராம் மற்றும் பஞ்சாப் மாநில அரசு இணைந்து வழங்கியுள்ளது. யுனைடெட் நேஷனுக்கான UNSDG அதாவது ஐக்கிய நாடுகளவை நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் செயல்பாட்டு விருது 2020 யார் யாருக்கு வழங்கியுள்ளதுன்னா இந்தியாவை சேர்ந்த
2 வங்கிகளுக்கு வழங்கியுள்ளது. ஒன்று வந்து இந்திய தொழிற்சாலைகள் கூட்டமைப்பு ஃபவுண்டேஷனுக்கும், இன்னொன்று தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியான நபார்டு வங்கிக்கும் 2 அமைப்புக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது யார் வழங்கியது தான் ஐநா வளர்ச்சி திட்டமும் மற்றும் பஞ்சாப் மாநில அரசும் இணைந்து வழங்கியுள்ளது. த வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுரா டேல்ஸ் ஃபார் கிட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆனந்த நீலகண்டன். மாமல்லபுரத்து ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தின் கீழ் சுற்றுலா தகவல் கருத்தியல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் டிராக்டர்கள் உள்ளிட்ட இயந்திரங்களை வழங்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5/10/2020 அன்று தொடங்கி வைத்தார். நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அழிக்கவல்ல ஏவுகணையை செலுத்தும் அமைப்பான ஸ்மார்ட்டுக்கான விளக்கம் என்னன்னா, சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டன்ட் ரிலீஸ் ஆஃப் டோர்பியர் ஸ்மார்ட் ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் 5/10/2020 அன்று வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. இது வந்து நீர்மூழ்கி கப்பலை அழிக்கவல்ல ஒரு ஏவுகணை தான், அது ஸ்மார்ட். சிக்கிம் மாநிலத்தில் தாலி குர்சானி என்னும் சிகப்பு செர்ரி மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்த தாலி குர்சானி என்ற சிகப்பு மிளகாய்க்கு புவிசார் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் முழுவதும் சூரிய சக்தியால் மூலம் இயங்கும் விமான நிலையம் என்னும் பெயரை புதுச்சேரி விமான நிலையம் பெற்றுள்ளது. இந்தியாவிற்கான ஆப்கானிஸ்தான் நாட்டின் முதல் பெண் தூதுவராக சக்கியா வர்தக் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவிற்கான ஆப்கானிஸ்தான் நாட்டின் முதல் பெண் தூதராக சக்கியா வர்தக் நியமிக்கப்பட்டுள்ளார். செபி SEBI எனப்படும் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முதல் முழுநேர பெண் உறுப்பினர் என்னும் பெருமைக்குரிய மாதவி பூரி புச் என்னும் பதவிக்காலம் வந்து மேலும் 1 ஆண்டு நீடிக்கப்பட்டுள்ளது. இவங்க தான் செபியோட முழு நேர பெண் உறுப்பினர். உலக விலங்குகள் தினம் வேர்ல்ட் அனிமல் டே அக்டோபர் 4. உலக விண்வெளி வாரம் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை அனுசரிக்கப்படுகிறது. இதன் மையக்கருத்து வந்து 2020ற்கான மையக்கருத்து வாழ்க்கையை மேம்படுத்தும் செயற்கைக்கோள்கள், சேட்டிலைட் இம்ப்ரூவ் லைஃப். கோவிட் போராளி விருது 2020 கோவிட் குருசேடர் அவார்ட் 2020 பெற்றுள்ள முதல் இந்திய அரசு அதிகாரி எனும் பெருமையை மும்பை மாநகராட்சி கமிஷனர் இக்பால் சிங் ஷாஹல் பெற்றுள்ளார். கோவிட் போராளி விருது வந்து இந்திய அமெரிக்க வர்த்தக அமைப்பினால் வழங்கப்படுகிறது. இந்திய அமெரிக்க வர்த்தக அமைப்புனா இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் IACC. ஆனிக்மா சண்டே என்ற பெயரில் எலும்பு மீனின் போனி ஃபிஷ் புதிய வகையை கேரளாவை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஜெர்மனி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு கண்டுபிடித்துள்ளது. இந்த மீனோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்னிமா சாண்டே. இந்த பேர் வந்து புதிய வகையான மீன் போனி ஃபிஷ், எலும்பு மீனின் புதிய பெயர் தான் இது. இது வந்து ஜெர்மனி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு கண்டுபிடித்துள்ளது. தெருவோர உணவு விற்பனையாளர்களுக்கு தங்களது உணவுப் பொருட்களை ஆன்லைன் வழியாக விற்பனை செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்காக ஸ்விக்கி உணவு டெலிவரி நிறுவனத்துடன் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் சித்தார்த் நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள 115 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நௌகார்க் ரயில் நிலையத்திற்கு சித்தார்த் நகர் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கு டிஜிட்டல் சேவைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சிறியதை வலுவாக்குவோம், மேக் ஸ்மால் ஸ்ட்ராங் என்ற பெயரிலான பரப்புரையை கூகுள் இந்தியா நிறுவனம், ஜோஹோ, இன்ஸ்டாமோஜோ, டூன்சோ மற்றும் ஸ்விக்கி நிறுவனங்களின் ஒத்துழைப்பில் 30/9/2020 அன்று தொடங்கியுள்ளது. நமஸ்தே டிஜிட்டல் என்ற பெயரில் இந்தியாவில் சிறு குறு வர்த்தகர்களுக்கான டிஜிட்டல் சேவைகளை பற்றிய விழிப்புணர்வை
ஏற்படுவதற்காக தொலைக்காட்சி நிகழ்வை கூகுள் இந்தியா, தூர்தர்ஷன் இணைந்து நடத்த உள்ளது. இது வந்து நமஸ்தே டிஜிட்டலை இது வந்து சிறு குறு வர்த்தகர்களுக்கான டிஜிட்டல் சேவையை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கூகுள் இந்தியா நிறுவனமும் தூர்தர்ஷனும் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தியுள்ளது. இந்தியாவின் முதல் இயற்கை நறுமணப் பொருள் விதை பூங்காவை ஆர்கானிக் ஸ்பேசிஸ் சீட் பார்க் குஜராத் மாநிலத்தின் பாதன் மற்றும் பனஸ்கந்தா ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன. இது வந்து ஆர்கானிக் ஸ்பேசிஸ் சீட் பார்க், அதாவது முதல் இயற்கை நறுமணப் பொருள் விதை பூங்கா. இது முதல்னு வர்றதுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத் மாநிலத்தில் பாதன் மற்றும் பனஸ்கந்தா ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன. டிஜிட்டல் சேவா சேது திட்டம் என்ற பெயரில் கிராம பஞ்சாயத்துக்களை கம்பிவட இணையம், அதாவது ஃபைபர் நெட்வொர்க் மூலமாக இணைப்பதற்கான திட்டத்தை குஜராத் மாநில அரசு தொடங்கியுள்ளது. டிஜிட்டல் சேவா சேது திட்டம் ஃபைபர் லிங்க், அதாவது ஃபைபர் நெட்வொர்க்கால் கனெக்ட் பண்ணுறதுக்காக குஜராத் மாநில அரசு வந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. iMedix என்ற பெயரில் COVID-19 நோயாளிகளுக்கான தொலை மருத்துவ சேவைக்கான தொழில்நுட்பத்தை IIT கராக்பூர் உருவாக்கியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பானது சோதனை முயற்சியாக மேற்கு வங்காள மாநிலத்தின் ஸ்வஸ்தியா பவனில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ரவி சோப்ரா குழு இந்து புனித தலங்களுக்கான கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகியவற்றை சாலை வழியாக இணைப்பதற்கான சாதாம் பரியோஜன் திட்டத்தின் நடைபெறவுள்ள விதிமுறைகளின் மீறல்களை பற்றி ஆராய ரவி சோப்ரா தலைமையிலான குழு உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. சிங்கப்பூரில் கொரோனா நெருக்கடியால் குழந்தை பிறப்பு விகிதம் மிகவும் குறைந்து போனதால் அந்த நாட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க இந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அக்டோபர் 5, 2020 அன்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவின் 5வது சிறப்பு அமர்வு இக்குழுவின் தற்போதைய தலைவர் என்ற முறையில் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமை தாங்கினார். அதாவது WHO உலக சுகாதார அமைப்போட நிர்வாக குழுவில் 5வது சிறப்பு அமர்வு நடைபெற்றது. இப்போ இதோட சேர்மனாக யார் இருக்கான்னா இந்தியாவை சேர்ந்த மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் தான் அதுக்கு தலைமை தாங்கினார். இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூடுகை குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் 6/10/2020 அன்று டோக்கியோ நகரில் நடைபெற்றது. 2வது கூட்டு கடற்படை ஒத்திகை 3/10/2020 அன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான 3வது கோபார்ட் என்ற பெயரிலான கூட்டு கடலோர ரோந்து பயிற்சி 4 மற்றும் 5 அக்டோபர் தேதிகளில் நடைபெற்றது. இது வந்து இந்தியா மற்றும் வங்கதேசருக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி தான். இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போங்கோசாகர், 2வது வந்து கோபார்ட். பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைவராக தினேஷ் குமார் காராவை அரசு 6/10/2020 அன்று நியமித்துள்ளது. பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைவராக தினேஷ் குமார் காராவை மத்திய அரசு நியமித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழுவில் புதிய உறுப்பினர்களாக அமிஷா கோயல், ஷஷ்ங்கா பைட் மற்றும் பேராசிரியர் ஜெயந்த் வர்மா ஆகியோர் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இவங்க வந்து ரிசர்வ் வங்கியோட நாணய கொள்கை குழுவில் புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிராமா சிந்தி என்ற பெயரில் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அதிக திறன் கொண்ட செயற்கைக்கோள் நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர், அதிநவீன கம்ப்யூட்டிங் மேம்பாட்டு மையம், சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் 5/10/2020 அன்று நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளது. இந்த கம்ப்யூட்டரை அர்ப்பணித்தது எந்த நிறுவனம்னா சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் என்ற நிறுவனம் வந்து பிராமா சிந்தி என்ற பெயரில் மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரை நாட்டிற்கு அர்ப்பணித்தாங்க.